அவலங்களை பார்த்து நமக்கென்ன என்று இருந்து விடாமல் அவற்றை எதிர்ப்பதில் நம்முடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மரங்கள் தான் இந்த பூமியினுடைய முகங்கள் என்று சொல்லலாம். மரங்கள் எப்போதெல்லாம் அழிக்கப்படுகிறதோ, மரங்கள் எப்பொழுதெல்லாம் சிதைக்கப்படுகிறதோ அப்போதே பூமியினுடைய முகம் சிதைக்கப்படுகிறது என்றுதான் அர்த்தம். உண்மையிலேயே இந்த பூமியில் இருந்த வனப்பகுதியின் பெரும்பகுதி கடந்த 50 ஆண்டுகளில் பெருமளவு அழிக்கப்பட்டு விட்டது. அதிலும் முக்கியமாக இந்தியாவில் அதனுடைய அழிவு என்பது பேரளவில் நடந்திருப்பதை தொடர்ந்து சுற்றுச்சூழலாளர்களும் ஆய்வாளர்களும் சுட்டிக்காட்டுகிறார்கள். மரங்களின் மீது தொடுக்கப்பட்ட இந்த தாக்குதல் என்பது மனித சமூகத்தின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு தாக்குதலாக இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏனென்று கேட்டால் இயற்கையினுடைய சுழற்சிக்கு மரங்கள் தான் ஆதாரமான விசையாக, ஆதாரமான மையமாக இருக்கின்றன என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி இருக்கிற போது மரங்கள் வீழ்த்தப்பட பூமியினுடைய வெப்பம் அதிகரித்து கொண்டே வருகிறது. பருவநிலை மாறுதல்கள் ஏற்படுகின்றன. மழை பெறுவதில் பல்வேறு விதமான குழப்பங்கள் ஏற்படுகின்றன. மழையினுடைய அளவு குறைந்து வருகிறது. அதோடு மட்டுமல்லாமல் பூமியினுடைய அந்த உறுதித்தன்மை என்பது மரங்கள் வெட்டப்பட சீர்குலைந்து போகிறது. அதன் காரணமாக இயற்கையினுடைய பேரழிவுகள் ஏற்படுகிற போது, குறிப்பாக வெள்ளம் போன்ற அபாயங்களில் மக்கள் பெருமளவுக்கு அழிவதற்கு காரணம் மரங்கள் அழிக்கப்பட்டதுதான். ஏனென்றால் இயற்கை பேரழிவுகள் ஏற்படுகிற போது மரங்கள் அதற்கு ஒரு மிகப்பெரிய தடுப்பரன்களாக இருக்கின்றன. இப்படியாக நிழல் தரும் மரங்களை அல்லது மனிதர்களுக்கு கனி தரும் மரங்களை நீங்கள் தொடர்ந்து அழிப்பதன் வாயிலாக ஒட்டுமொத்த இயற்கையினுடைய ஒரு சுழற்சியையே நாம் தொடர்ந்து சிதைத்து வருகிறோம். இந்த மரங்கள் வெட்டப்படுவது என்பது தனிமனிதர்களுடைய நோக்கங்களுக்காகவும் தனிமனிதர்களுடைய பேராசைகளுக்காகவும் செய்யப்படுகிறது என்பது ஒருபுறம் என்றால் அது ஒரு சிறிய பகுதிதான். பெரும்பகுதி என்பது மரங்கள் என்பவை வளர்ச்சி திட்டங்களுக்கு தடையாக இருக்கின்றன, இடையூறாக இருக்கின்றன என்று சொல்லி காடுகளையும் வனப்பகுதிகளையும் அழிப்பது மட்டுமல்ல, மக்கள் வாழக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய மரங்களும் கூட பெரிய அளவுக்கு அழிக்கப்படுகின்றன. அதாவது குடியிருப்புகளை ஏற்படுத்துவது, சாலைகள் அமைப்பது, ரயில்வே தண்டவாளங்கள் அமைப்பது, புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வருவது, இப்படியெல்லாம் நிலத்தை கையகப்படுத்துகிற போது அதில் முதலில் தாக்கப்படுவது, வீழ்த்தப்படுவது மரங்கள் தான். இந்த மரங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த வீழ்ச்சி என்பது உண்மையில் இயற்கையின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய யுத்தம் என்றே வர்ணிக்கப்படுகிறது. இந்த யுத்தத்தில் பலியாகிறவர்கள் நிகழ்கால மனிதர்கள் என்பதை விட நமக்கு பின்னே வரப்போகிற எதிர்கால தலைமுறை தான் இந்த நாம் செய்யக்கூடிய இயற்கையின் மீது செலுத்தக்கூடிய இந்த அநீதிக்கு பலியாக போகிறவர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு உலகம் முழுக்க மரங்களை வளர்ப்பது, மரங்களை பாதுகாப்பது தொடர்பான ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்ச்சி உருவாகி வருகிறது. அப்படிப்பட்ட விழிப்புணர்ச்சியின் காரணமாக வனப்பகுதிகள் பாதுகாக்கப்படுகின்றன, புதிய வனப்பகுதிகள் உருவாக்கப்படுகின்றன. உலகம் எங்கும் இந்த பசுமை இயக்கம் என்பது ஒரு பெரிய ஒரு மக்கள் இயக்கமாக மாறி வருகிறது. அதனுடைய தொடர்ச்சியாக இந்தியாவிலும் சில முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றன. குறிப்பாக வனப்பகுதிகளை பாதுகாப்பதற்கான சட்டங்கள் தொடர்ந்து இந்தியாவில் ஏற்றப்பட்டு வந்திருக்கின்றன. ஆனால் சட்டவிரோதமாக மரங்களை வெட்டுவதும், அரசியல் சில சமயங்களில் கொள்கை ரீதியாக வனப்பகுதிகளையும் மரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளையும் அழிப்பதும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சமீபத்தில் கூட மத்திய ரயில்வே அமைச்சர் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டார். நாடு முழுக்க இருக்கக்கூடிய அந்த ரயில்வே தண்டவாளங்களுக்கு இருபுறங்களிலும் மரங்கள் நடப்போவதாக, ரயில்வே துறையின் மூலமாக மரங்கள் நட்டு வளர்க்கப் போவதாக தெரிவித்தார். அது ஒரு நல்ல ஒரு யோசனை தான். ஏனென்று கேட்டால் இந்த ரயில்வே தண்டவாளத்தின் 2 புறங்களையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பெரிய அளவிற்கான காலி இடங்கள் நாடு முழுக்க இருக்கின்றன. அவை உண்மையில் மரங்கள் வளர்ப்பதற்கான ஒரு உகந்த ஒரு இடம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதன் காரணமாக பயணம் செய்பவர்களுக்கும் கூட ஒரு குளிர்ந்த ஒரு சூழல் உருவாகும் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் நடைமுறையில் என்ன நடக்கிறது என்பதை பாருங்கள். தங்க நாற்கர சாலைகள் இங்கு அமைக்கப்பட்ட போது நாடு முழுக்க எத்தனை கோடி மரங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டன என்பதை நாம் ஒரு கணம் நினைத்து பார்க்க வேண்டும். முன்பெல்லாம் பயணம் செய்கிற போது நிறைய ஊர்களில் மரங்கள் சூழ்ந்த சாலைகளில் நாம் சென்ற நினைவுகள் இருக்கின்றன. இப்பொழுது நாம் செல்கிற எந்த பாதையிலும், அதுவும் தேசிய நெடுஞ்சாலைகளில் 2 புறமும் மரங்களை நீங்கள் பார்க்க முடியாது. பிரம்மாண்டமான சாலைகள், பாலங்கள் என்ற கட்டுமானங்கள் தான் இருக்கின்றன. அப்போது அந்த வெட்டப்பட்ட மரங்கள் இருந்த இடத்திலெல்லாம்
புதிய மரங்களை நட்டு வளர்க்க வேண்டும் என்கிற ஒரு உத்தரவாதம் தரப்பட்டாலும் கூட பெரும்பாலான இடங்களில் முறையாக செயல்படுத்தப்படவில்லை. நடப்பட்ட மரங்கள் முறையாக வளர்க்கப்படவில்லை. ஏதோ ஒரு சில இடங்களில் மட்டுமே அப்படி சிறிய மரங்கள் வளர்ந்து நிற்பதை பார்க்கிறோம். பெரும்பாலான இடங்கள் மொட்டையாக கிடப்பதை பார்க்கிறோம். இதன் வழியாக நாம் இயற்கைக்கு ஒரு மிகப்பெரிய அநீதியை இழைத்திருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இது ஒரு புறம். இன்னொரு புறம் பல தொண்டு அமைப்புகள், தனி மனிதர்கள் இந்த இயற்கையை பாதுகாப்பதற்காக தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறார்கள். அந்த போராட்டம் என்பது இது இயற்கையில் மிஞ்சியிருக்கக்கூடிய ஆன்மாவை, அதனுடைய உயிரை எப்படியாவது தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு போராட்டமாக மரம் நடுவது என்பது இன்றைக்கு இந்தியாவில் தனிப்பட்ட சில மனிதர்களுடைய சில இயக்கங்களுடைய விருப்பத்தின் காரணமாக ஒருபுறம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது ஆந்திர மாநிலம் கம்பா பகுதியில் வசிக்கக்கூடிய தரிப்பள்ளி ராமையா என்பவர், அவர் ஒரு அதிசய மனிதர் என்று நாம் சொல்ல வேண்டும். ஏனென்று கேட்டால், அவர் மரம் நடுவதையே தன் வாழ்நாளில் மிக முக்கியமான கடமையாக கொண்டிருந்திருக்கிறார். அவர் எவ்வளவு மரங்களை நட்டிருப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள். அவர் தன்னுடைய வாழ்நாளில் 1 கோடி மரங்களை நட்டிருக்கிறார். இது எப்படி சாத்தியம் என்று கேட்கலாம். அதற்கு தரிப்பள்ளி ராமையா ஒன்று சொல்கிறார். நான் போகிற இடங்களில் எல்லாம் எங்கெல்லாம் ஒரு விதை முளைப்பதற்கான இடம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நான் ஒரு விதையை தூவுகிறேன் என்று அவர் சொல்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் மனிதர்கள் இழைத்த இந்த அநீதிக்கு எதிராக, பூமியின் மீது இழைத்த இந்த அநீதிக்கு எதிராக முடிந்த வரைக்கும் நான் எல்லா இடத்தங்களிலும் மரங்களை நடுவதை என் வாழ்நாள் கடமையாக வைத்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிற போது, அந்த கடமையின் விளைவாக 1 கோடி மரக்கன்றுகளை அவர் நட்டிருக்கிறார் என்கிற போது உண்மையிலேயே அது ஒரு மகத்தான சாதனை என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது. அவர் சொல்கிறார், வெறுமனே மரங்களை நடுவது மட்டுமல்ல, அந்த செடிகளை பாதுகாப்பது என்பது, அவற்றை அரவணைப்பது என்பது, அவை உயிர் பிடித்து வளர்வதற்கான ஒரு சூழலை உருவாக்கி தருவது என்பது முக்கியம். இது மக்கள் சமூகத்தினுடைய கையில்தான் இந்த கடமை இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். அப்படி சொல்லுகிற போது உண்மையிலேயே அவருடைய இந்த அறைகோவல் என்பது, இந்த 1 கோடி மரங்களை நட்டது என்பது அவருக்கு மட்டும்தான் அது சாத்தியமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நாம் இயற்கையை பயன்படுத்துவதில் எல்லோரும் போட்டி போடுகிறோம், இயற்கையை அழிப்பதில் எல்லோரும் போட்டி போடுகிறோம். ஆனால் நாம் ஏன் மரங்கள் நடுவது, இயற்கையை பாதுகாப்பதை ஒரு இயக்கமாக மேற்கொள்ளக்கூடாது? நாம் அதை பள்ளிகளிலிருந்தே ஆரம்பிக்கலாமே. அதை ஒவ்வொரு விதமான நம்முடைய விழாக்கள் வருகிற காலங்களில், பண்டிகைகள் வருகிற காலங்களில் மரம் நடுதலை ஒரு அடிப்படையான கொண்டாட்டமாக நாம் மாற்றலாமே. இதற்காக அரசும் பல்வேறு தனியார் அமைப்புகளும் எத்தனையோ திட்டங்களை தீட்ட முடியும். உதாரணமாக பள்ளி குழந்தைகளுக்கு மரம் நடுவதை அவர்களுடைய குழந்தையிலிருந்தே அவர்கள் பாடத்திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக மாற்ற முடியும். அதற்கான அடிப்படை ஏற்பாடுகளை செய்ய முடியும். எங்கெல்லாம் செடிகள் முளைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ, மரங்கள் முளைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ, அங்கெல்லாம் அந்த மரங்களை நட்டு அதை வளர்ப்பதற்கான ஒரு இயக்கத்தை மேற்கொள்ளலாமே. உதாரணமாக ஒரு பள்ளி இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பள்ளிக்கு நீங்கள் ஒரு 1000 மரங்களை வளர்ப்பது என்பது உங்களுடைய கடமை என்று சொல்லிவிட்டால், அதை மதிப்பெண்களுடைய பாடத்திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக மாற்றிவிட்டால், ஒரு 10 ஆண்டுகளில் மாணவர்களுடைய அந்த 10-12 வருடங்களில் அந்த மாணவர்களை பயன்படுத்தி அவையெல்லாம் ஒரு மிகப்பெரிய மரங்களாக அவை வளர்ந்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? இதே போல் வேறு பல துறைகளிலும், கல்லூரிகளிலாகட்டும் அல்லது வேறு பல தொழில் சார்ந்த அமைப்புகளிலாகட்டும், அந்த மரம் நடுதல் என்பதை அவர்களுடைய தொழிலினுடைய ஒரு பகுதியாக, வாழ்வினுடைய ஒரு பகுதியாக மாற்றினால் மிகப்பெரிய அளவிற்கு இந்த இயற்கை பேரழிவிலிருந்து நாம் மீண்டு வருவதற்கு, மீண்டும் இந்த பூமியை ஒரு பசுமையடைய செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதற்கு தரிப்பள்ளி ராமையாவினுடைய இந்த உதாரணம் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.